வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில மெயில். ஸோ ஃபஸ்ட்டு மெயில் யோகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, ஐ எம் யூசிங் சோனி நெக்பேண்ட் WLWB 400. இது வந்து நான் 29 அக்டோபர் 2023 வாங்கினேன். இன்னி வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் நான் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பவர் ஆம் மியூசிக் பிளேயர் யூஸ் பண்ணுறேன் அண்ட் ஃப்ளாக்கு ஹைரஸ் ஆடியோஸ்லாம் லிசன் பண்ணுறேன். மை ஃபோன் இஸ் Xiaomi 11i. ஐ வாஸ் திங்கிங் டு பை எ TWS. மை ஷார்ட் லிஸ்டட் என்னலாம் அப்படின்னா, சோனி TWS 710N ASC DE கோட் இருக்குது சோனியில். ஆனால் ஒன் ப்ளஸில் பட்ஸ் 4 பார்க்குறேன், அதில் LHDC கோடக்கு இருக்குது. ஸோ சோனி 8.5K ஆகுது, ஒன் ப்ளஸ் வந்து 5.7K ஆகுது. இதில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு என்னன்னா சோனி எப்பயுமே மாஸ் தான், டவுட் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள் யாருக்கிட்டையாவது கிரெடிட் கார்டு இருந்து ப்ளஸ் யாராவது ஒன் ப்ளஸ் தீவிர பக்தாளாக இருந்தாங்கன்னா, ஒன் ப்ளஸோட ரெட் கேபிள் கிளப்புக்கான அந்த அக்கௌண்ட்டும் வச்சுருந்தாங்கன்னா, அதில் ஆடியோ ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கூப்பன் இருக்கும். அதை ரெடீம் பண்ண சொல்லுங்கள். ரெடீம் பண்ணி அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3 வாங்கிடலாம் ப்ரோ. ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா, ஒரு 7300 7400 அளவில் வரும்னு வைங்களேன். ஸோ அதை நீங்கள் வாங்கிடுங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3 இது எதனாலனா, அந்த பிஞ்ச் மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் சரி அண்ட் இன்டோரில் யூஸ் பண்ணும்போதும் சரி, ஒரு தடவையும் நீங்கள் அது கூட இன்டராக்ட் பண்ணும்போது அந்த பிஞ்ச் வந்து பெட்டராக இருக்கும். ஃபால்ஸ் டச் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. அண்ட் பட்ஸ் 4 நீங்கள் கேட்ட மாதிரி அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வால்யூம் லெவலும் ஹையாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு இண்டிவிஜுவலாக ட்ரைவர்ஸே ஒர்க் ஆகும். ஸோ டியூல் டிரைவர் டியூல் டேக் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பட்ஜெட் வந்து நீங்கள் 8.5K வரைக்கும் சோனிக்கு கொண்டு போனனால பெட்டர் நீங்கள் ஒரு 7.3K ஸ்பெண்ட் பண்ணி ஒன் ப்ளஸ் பட்ஸ் ப்ரோ 3 வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ முயற்சி பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து என்னென்னா, இன்னொரு நண்பர் பிரவீன் குமார் ரிகார்டிங் டு ஏர்டெல் 5G. ஹாய் அண்ணே, இன்னைக்கு மார்னிங் 349 பேக் ரீசார்ஜ் பண்ணேண்ணே. பிளான் ஆக்டிவேட் ஆச்சு. பட் டேட்டா ரன் ஆனது டெய்லி டேட்டாவில் அன்லிமிட்டெட் 5G கிடைக்கல. ஈவன் என் ஏரியாவில் 5G இருக்குது, எனக்கும் 5G தான் கிடைக்குது. டெய்லி டேட்டா 2GB முடியும். அப்புறம் 3G ஸ்பீடு கூட இல்லை. 349 பிளான் மோஸ்ட்லி ரீசார்ஜ் பண்ணுறது அன்லிமிட்டெட் 5Gக்காக தான். பட் அது கிடைக்கல. சரி, அன்லிமிட்டெட் 5Gயில் 5G ஸ்பீடு தான் கிடைக்கலன்னு பார்த்து 4G கூட கிடைக்கல. சம்டைம்ஸ் 2G ஸ்பீடுக்கு போகுது. என்ன பண்ணுறது? எதனா சொல்யூஷன் இருக்கா? இல்லைனா வேறு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு தான் மாறலாமா? மாறுனா எந்த சர்வீஸ் ப்ரொவைடரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாமே அனுப்பியிருக்காரு. ஓகே ரைட்டு ப்ரோ. இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஏர்டெலுக்கே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். கால் பண்ணி எங்கள் ஏரியாவில் சிக்னலே இல்லை, நான் 5G டிவைஸ் தான் வச்சுருக்கேன், நான் 349 பிளான் போடுறதே அன்லிமிட்டட் 5Gக்காக தான், எனக்கு அது வேலையே செய்யலை, அப்புறம் நான் எதுக்காக 5G பிளானோ இல்லாட்டி நான் எதுக்கு ஏர்டெல்லில் இருக்கணும், நான் அதுக்கு ஜியோக்கே போர்ட் ஆகிடலாமே அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் சப்போஸ் சிக்னல் கவரேஜ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இல்லைனாலும், இப்போ உங்களோட ஸ்டெப்ஸ்னாலையும் உங்களோட இனிஷியேட்டிவ்னாலையும் இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்பயும் வேலைக்கு ஆகலைன்னா நீங்கள் நெட்வொர்க் மாறுறது நல்லது ப்ரோ. உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லாட்டி உங்கள் வீட்லேயே வேறு ஏதாவது நெட்வொர்க் வச்சிருக்காங்க, அதில் நல்லா இருக்குது, அதில் 5G பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நெட்வொர்க் தான் சூஸ் பண்ணணும். மற்றபடி வேறு எதுவும் சூஸ் பண்ணிடாதீங்க. அவசரத்தில் வந்து சப்போஸ் ஜியோவில் 5Gன்னு சொல்கிறாங்களே எல்லாரும், அப்போ அதுக்கு போகலாமான்னு பார்க்காதீங்க. உங்கள் ஏரியாவில் சப்போஸ் வோடாஃபோன் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அதை தான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டில் இல்லாட்டி அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கிட்ட எந்த நெட்வொர்க் இருக்குது, அதில் எந்த நெட்வொர்க் இது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது, மொபைல் டேட்டா as well as கால் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் ஆகிக்கோங்க. பட் இது வந்து ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது. நல்ல 5G ஃபோனே வச்சுருந்தாலும் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. கஷ்ட காலம். ஓகே. ஸோ அடுத்து அருண் AK அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐ பிளான் டு பை ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 3 GPS ஃபார் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் அண்ட் வெயிட் லாஸ் ஜர்னி அண்ட் ஆல்சோ ஃபார் மோட்டிவேஷன். ஃபஸ்ட் டைம் பை பண்ணலாமா? ஆப்பிள் கேர் ப்ளஸ் நீட் டு பை ஆர் கேஸ் ப்ரொடெக்ஷன் ஆர் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இஸ் எனஃப்? யூசர் ரிவ்யூ சொல்லுங்கள். யூசர் ரிவ்யூஸ்னால், இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வாட்ச் அல்ட்ரா ப்ரோ யூஸ்டு தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? நீங்கள் வந்து புதுசே வாங்கிக்கோங்க, SE3 வாங்கிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் சப்போஸ் இதே மாதிரி நல்ல கடைகள், நம்பிக்கையான கடைகள் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ச் அல்ட்ரா 1 உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன ஹைலைட்னா, நம்ம வாட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த SE3 இருக்கட்டும், இல்லாட்டி வாட்ச் 11 வாட்ச் 10 எது வாங்கினாலும் அலுமினியமாக இருக்கும். ஸோ அந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னும் போது, நம்ம ஸ்வெட்டு பட்டு இன்டராக்ட் ஆகிய நம்ம ஸ்வெட்டோட அது மேலே படுது இல்லையா, அந்த கேசிங் மேலே பட்டு அதுலேயே அது என்ன ஆகும்னா எட்சிங் மாதிரி அப்படியே பொறுமையாக டீக்ரேட் ஆகும். டீக்ரேட் ஆகி அங்கங்கே என்ன ஆகும்னா சின்ன சின்ன ஓட்ட விழுந்த மாதிரி ஆகிடும். இது எதுனால? ஸ்வெட்டு பட்டே ஆகும் ப்ரோ. சரி, கேஸ் போட்டு இதை பாதுகாப்பாக வைக்கலாமான்னு பார்த்தா, கேஸ் போட்டால் அதுக்கு இடையில ஃபார்ம் ஆகிற இந்த டஸ்ட்டு சால்ட்டு இதனாலையும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பீல் ஆஃப் அண்டு மேலே இருக்க கேசிங் ஃபுல்லாகவே அடி வாங்குது ஆப்பிள் வாட்சில்.
ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் வாட்ச் நீங்கள் புதுசு வாங்கினா கேர்ப்ளஸ் போடுறது நல்லது. அப்படி இல்லையா ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா யூஸ்டு ஏதாவது பார்த்து வாங்கிக்கோங்க. நம்பிக்கையான கடைகள் இருந்ததுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது ப்ரோ. ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இத்தனைக்கும் ஃபஸ்ட் ஜென் தான் வாங்கியிருக்கேன். ஜென் 2 வந்து உங்களுக்கு 40,000 to 45,000 மாதிரி கிடைக்குது வித் வாரண்டியே. யாராவது வாங்கியிருப்பாங்க, திருப்தி இல்லை, அவங்களுக்கு இல்லாட்டி யூஸ் ஆகலன்னு சொல்லி விற்பாங்க இல்லையா? அப்படி பார்க்கும் இந்த பட்ஜெட் வருது. எனக்கு வந்து மோட்டிவேஷன் மட்டும்தான் தேவை. ஆனால் நான் கொஞ்சம் ரகடாக யூஸ் பண்ணுவேனே, கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாச்சே. நான் இவ்வளோ நாள் அமேஸ்ஃபிட் வாட்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஆப்பிள் வாட்ச் பற்றி வீடியோ போட்டிருப்பேன். நம்ம ஃபோனர் நான் தமிழில் நீங்கள் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 3 பற்றி வீடியோ பார்க்கலாம். நானும் பரத்தும் அவுட்டோரில் போய் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் சீரிஸ் 6 யூஸ் பண்ணேன், 5 யூஸ் பண்ணேன், சீரிஸ் 4 நான் என்னெல்லாம் திரும்ப யூஸ் பண்ணேன், சீரிஸ் 3 LTE யூஸ் பண்ணேன் ப்ரோ, சீரிஸ் 5 LTE யூஸ் பண்ணேன் ப்ரோ, சீரிஸ் 6 யூஸ் பண்ணேன், அப்புறம் சீரிஸ் 7 யூஸ் பண்ணேன். 7 வந்து ஒய்ஃபை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு, ஏன்னா சீரிஸ் 7 நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் அதெல்லாம் வித்துட்டு S23 வாங்கினேன். ஸோ இப்போ என்னாச்சுன்னா எனக்கு மோட்டிவேஷன் கொஞ்சம் கட் டவுன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி பசில் ஆகிறது ஒரு ஃபேக்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது திரும்பியும் நம்ம வந்து ஆக்டிவ் ஆகணும் அப்படிங்கிறனால நான் இப்போ வந்து ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா வாங்கினேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ்ட் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா டைட்டானியம் பாடி ஸ்டெயின் இது சஃபயர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறனால இது வந்து கொஞ்சம் ரகடாக ஹேண்டில் பண்ணும், ரகட்னஸ் அண்ட் அப்யூஸை ஹேண்டில் பண்ணும். பட் நார்மல் ரெகுலர் வாட்சஸ் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்கிற அந்த கிளாஸ் வந்து எங்கேயா தட்டிச்சுன்னா ஒரு தடவை ஸ்க்ராச் ஆகும், 2வது தடவை டீப் ஸ்க்ராச் ஆகும், 3வது தடவை உடஞ்சிரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக SE3 வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஆஸ்பெக்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாத்தாது, உங்களுக்கு நல்லாவே மோட்டிவேட் பண்ணும். ஆனால் கேர்ப்ளஸ் போடுறது நல்லது. வாட்ச் கொஞ்சம் ஈஸியாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நார்டு பட்ஸ் 3 அண்ட் ஓப்போ என்கோ பட்ஸ் 1 இயர் ரிவ்யூவா? ஓகே, பட்ஸ் 1 இயர் ரிவ்யூ அண்ட் கம்பேரிசன். VGP அப்படின்னு போட்டிருக்காரு. வரகுண பாண்டியன் அப்படிங்கிறது தான் ஒரு பேர். ஹாய் சிவா ப்ரோ, ஐ ஹவ் யூஸ்ட் போத் என்கோ பட்ஸ் 2 as well as நார்டு பட்ஸ் 3. திஸ் இஸ் மை மேபி a small insight to 1 year each of these 2 buds. ஸோ ஒன்று ஒவ்வொரு வருஷம் யூஸ் பண்ணியிருக்காரு. I bought Oppo Enco Buds 2, my first TWS on 2023, used it around 1 year. From the moment I used it, I fell in love with the buds. It is lightweight, charge fast, call quality was excellent. Speaking of call quality, I want to convey this. I used to travel a lot in bike and attend call on the go. The reason I bought my first TWS so late because I thought using TWS inside helmet is not as good option as for calls. So I also preferred neckband because mic will be always near the mouth. I have used Sony, OnePlus, Oppo neckbands. OnePlus and Oppo call quality was very good. Unfortunately, Sony was terrible because its mic is near the ears only. Even Sony neckband call quality was not good in silent place itself. But I like the Sony music quality much better than all other neckband I used. A big con in neckband is the wires. It never lasted more than 6 months. ஆமாம் ப்ரோ, அது நம்ம எப்படி கார் எடுத்துக்கிறோன்னு இருக்குது. இதுக்கும் நம்ம கார் எக்ஸ்ட்ராவாக போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கும். பிரைடட் கேபிள் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், பட் யாருமே பெரும்பாலும் கொடுக்குறது இல்லை. ஒன்லி Sony survived. I bought it on 2016, still working. I got frustrated having to buy new neckband every 6 months, so I thought of buying TWS. I opted for Enco Buds 2 because I loved the call quality and Oppo neckband already நல்லா இருந்தனால நான் அதனால இந்த TWS வந்து Enco Buds 2 போனேன். After I got the buds, immediately I patted the phone over it and went out in the bike to test the call quality. Person on the other hand heard me clearly more than my previous Oppo neckband. I was so much relieved after that. Back to Enco Buds 2 review. Music was very good but not good as Sony neckband. Bass is not powerful. Sonyல bass அப்போ நல்லா இருந்திருக்கு, நைஸ். அப்புறம் சவுண்ட் செப்பரேஷன் ஓப்போவில் நல்லா இருந்தது. பேட்டரி லைஃபும் ரொம்பவே நல்லா இருந்தது. 5 to 6 hours வந்து பட்ஸில் மட்டும் எனக்கு சார்ஜ் நின்றுச்சு. I don't know about case charge because I usually charge the case daily. One fine Diwali night, buds fell down from my pocket and lost it. Aha, கொடுமை. Then I ordered OnePlus Nord Buds 3. After seeing your review of Nord Buds 3 Pro, because of my tighter budget, I bought the Nord Buds 3. I'm using it for the past 1 year till now. Build and fit better than Oppo. Call quality inside and outside the helmet was better in Oppo. OnePlus felt heavier than Oppo for me. Battery in buds only is better in Oppo. Around 30 to 45 minutes Nord oda better irukku. Music quality is better in OnePlus for me. I am able to hear wider range of frequencies in OnePlus than the Oppo. Bass வந்து OnePlusல பெட்டராக இருக்குது ஓப்போவை விட. பட் ஆஸ் குட் as அப்பயும் கூட அது சோனி அளவுக்கு இல்லை, அதான் ஹைலைட்டு. I was able to hear very small notes in music in OnePlus than Oppo. If I have to choose one from this two, I will always go for OnePlus. List of my headphones I used. Sony MDR XB50BS.
9 வருஷமாக இன்னும் அது வேலை செஞ்சுட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் தான். சோனி இந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் மாஸ் பண்ணுறான். 7.5 மார்க் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா சோனி WI XB400 அது தொலைஞ்சிருச்சு. 8 மார்க் எதுக்குன்னா OnePlus புல்லட்ஸ் Z ஒயர் கட் ஆயிருச்சு. ஓப்போ என்கோ M31 ஒயர் கட் ஆயிடுச்சு. ஓப்போ என்கோ M31 செம்ம ப்ராடக்ட்டு, மியூசிக் எல்டாக் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். பட் பேட்டரி லைஃப் பேத்தட்டிக்காக இருக்கும். 7 போட்டிருக்காரு. 7.5 ஓப்போ என்கோ M32 அதுவும் ஒயர் கட் ஆயிடுச்சு. 2 தடவை வாங்கியிருக்காரு. ஓப்போ என்கோ பட்ஸ் 2 அது தொலைஞ்சு போச்சு, அதுக்கு 8.5 கொடுத்துருக்காரு. இப்போ OnePlus Nord Buds 3 கரண்ட்லி யூஸிங், அதுக்கு 9 கொடுத்துருக்காரு. பரவாயில்ல. ஓவரால் ஸ்கோர் ஆஃப் மை யூசேஜ். I've been following your channel for the past 2 years. I never missed a single video of yours. I really miss the daily TVT show. I think you and me are from same generation, born in 89. Your speech about the past will really make me think about my childhood days. I could really understand what you are trying to say in many videos, cause only our gen guys can understand many things you conveying in your videos. You're doing great job. I am also a tech enthusiast like you. I love gadgets. I will also share my mobile history. 24 devices in 14 years. If you wanted, hope you read this mail. கண்டிப்பாக மெயில் படிச்சாச்சு, அனுப்புங்க ப்ரோ, சுவாரஸ்யமாக இருக்கும். எனக்கு இதோட ஹைலைட் என்னென்னா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அழகான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். அங்கே வந்து இன் பர்சன் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம். அழகாக ஒரு 60 நிமிஷம் நிதானமாக எப்படி இருந்தது நம்மளோட நினைவுகள் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஒவ்வொருத்தரும் மனம் விட்டு அதை வந்து நீங்கள் சொல்லும் போது இன்னும் பெட்டராக இருக்கும். மெயிலில் இருக்கிறதுல வந்து எமோஷனை டெலிவர் பண்ண முடியாது, மெயிலில் கஷ்டப்பட்டு முடியாது, அதான் உண்மை. நேரில் பார்த்து பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமே ஒரு சில விஷயங்கள் வரும். காலேஜில் ஏதாவது பண்ணது, இல்லாட்டி ஸ்கூல் டேஸில் எப்படி இருந்தது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வெளில எடுத்து வைக்கும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். மனசுலேருந்து அப்படி வரும்போது பார்ப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுதானே. எனக்கும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பற்றி பேசணும்னு ஆசை தான் ப்ரோ, நடக்கும்னு நம்புகிறேன். ஆமாம். ஸோ நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் எந்த டைம் கடந்து வரோமோ அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ளஸ் நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை யார் புரிஞ்சுப்பானா, அவங்களும் அதே மாதிரியான டைமில் அதே மாதிரியான இடங்களெல்லாம் கடந்து வந்திருந்தாங்கன்னா மட்டும்தான் புரியுமே தவிர, மற்ற எல்லாருக்கும் அது எப்படி இருக்கும்னா வந்துட்டான்டா சும்மா அப்படின்னு தான் தோணும். ஸோ அது தப்பு கிடையாது. புரிஞ்சாதானே ப்ரோ எக்ஸைட்டடாக ஃபீல் ஆகும். இப்போ ஒரு கார் ரேஸ் பற்றி ஒரு படம் அப்படின்னா, ஆல்ரெடி கார் ரேஸ் பிடிக்கும், கார் ரேஸ் நமக்கும் அந்த ஃபீல் இருக்குது, இல்லாட்டி நான் விளையாடுற கேமே ரேசிங் கேம் தான் அப்படின்றவங்களுக்கு அந்த மூவி வந்து நல்லா கனெக்ட் ஆகும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும், அதில் இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் புரியும், ஃபிசிக்ஸ் புரியும். பட் இதுவே வந்து நான் காரே ஓட்டுறதில்லை, எனக்கு அதே பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் நான் கார் ரேஸ் பற்றி நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்ததே கிடையாதுங்கிற ஒருத்தர் கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கும்போது அவங்களுக்கு அதில் எந்த அளவுக்கு கனெக்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது. இதுவே சினிமா பிடிக்கும், சினிமாட்டோகிராஃபி பிடிக்கும், எப்படி எடுக்கிறாங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பிடிக்கும், அவங்களும் உட்காந்து எந்த படத்தினாலும் பார்ப்பாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸு, அதில் இருக்க எமோஷன்ஸ் வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அப்படி தான் டிவைஸு, கேட்ஜெட்ஸ் இதுலேயும் இருக்குது. ஸோ சில சமயங்கள் அதை பற்றி பேசினாலும் சரி. அப்புறம் லைஃப், ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃபு எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன், எப்படி ஆசைப்பட்றேன், அடுத்த ஜென்ரேஷன் அதை எப்படி ஹாப்பியாக அனுபவிக்கணும்னு பார்க்குறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு சில கருத்துக்கள் வைக்கும்போது அது வந்து இன்னைக்கு பீரியடுக்கு வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் அப்படிப்பட்ட லைஃபே இல்லைன்னும் போது அதை எப்படி அவங்க ரியலைஸ் பண்ண முடியும்? அவங்க தான் அந்த மாதிரியான ஒரு லைஃபே வாழலையே. ஸோ அது கரெக்ட் தான், வேலிடான பாயிண்ட்டு. ரைட்டு ப்ரோஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி டேட்டாஸ். வேறு லெவல், நல்ல இன்ஃபர்மேஷன். அண்ட் ஆப்பிள் வாட்ச் நிஜமாவே செம்மையாக மோட்டிவேட் பண்ணுங்க. நான் வேணா சின்ன இந்த காம்படிஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி நான் அடுத்தடுத்து வீடியோ நான் சொல்கிறேன். என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கம்பீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஆப்பிள் வாட்ச், ஐஃபோன் இந்த ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களோட ஷேரிங் சர்க்கிளில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து ஒரு கூல் டவுன் ஒர்க் அவுட்டோ, இல்லாட்டி வந்து ஒரு பாடி வெயிட் ஒர்க் அவுட்டோ, இல்லாட்டி வெயிட் லிஃப்டிங்கோ, சைக்கிளிங்கோ, அவுட்டோர் வாக்கிங்கோ, இண்டோர் வாக்கிங்கோ, ட்ரெட்மில் ஏதோ ஒன்று நீங்கள் எது பண்ணாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட்டிஃபை பண்ணும். இந்த வர்றா உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணாரு, நீ எதாவது பண்ணுறியா? அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, நேற்று பாருங்க அவர் இவ்வளோ பெரிய பர்சனல் ரெக்கார்ட் அடிச்சிருக்காரு, இந்த மெடல் வந்து அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு, இப்படிலாம் சொல்லும்போது நம்மளும் மோட்டிவேட் பண்ணும். ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சீரியஸாக நல்லா பண்ணுறாங்க. பிக்சல் வாட்ச் நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிக்சல் வாட்சை பற்றி நம்ம பார்ப்போம். பிக்சல் வாட்ச் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, அதுவும் லைவாக இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்களையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்க. ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் யாராவது சப்போஸ் ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். எப்படி வந்து லிங்க் ஆகுறதுன்னு பார்ப்போம். லிங்க் ஆனால் வேறு லெவலில் இருக்கும். அதாவது டெய்லி நம்ம என்னென்ன மாதிரியான டாஸ்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அது நல்லாயிருக்கும். நம்மளே அறியாமல் நம்மளை வெறியேற்றி நம்ம வந்து ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். இன்னும் பெட்டராகவே பண்ண ஆரம்பிப்போம். இதுக்கு முன்னாடி பண்ணதோட இன்னும் பெட்டராக பண்ணுவோம். ரைட்டுங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.